Hello guys, welcome back with another video. இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுச்சு வித் சப்போர்ட்ஸ் அண்ட் வீக் ஒரு நல்ல பிரேக் டவுன். இது ஒரு சூப்பரான ட்ரேட். பட் நம்மளோட என்ட்ரியை வந்து நம்மளால கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ளேஸ் பண்ண முடியல. ரீசன் நம்ம பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்மளோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இட் க்ளோஸ்லி ஒரு 167 வரைக்கும் வந்துச்சு. பட் 165 டேப் பண்ணல, 170 போச்சு. சரி, 170 நம்ம வந்து நம்மளோட ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது 175 போச்சு. ஸோ ஓகே, சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக் பண்ணேன். பட் ஒரு சடன் மூவ் இந்த இடத்துல வந்து ஒரு 205 சம்திங் வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். பட் நான் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ண ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். பட் இது வந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மூவை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து ட்ரேட் எடுக்கல. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ஹெவி மூவ், டவுன் மூவ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ப்ரூட்டல் ஃபால். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நிஃப்டி 350 பாயிண்ட்ஸ் டவுன், 1.5% நிஃப்டி வந்து இன்னைக்கு ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் யா இஃப் நான் வந்து சப்போஸ் இந்த இடத்துலயே சேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே ஆப்வியஸாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு புல் பேக்கில் எடுத்திருந்தாலுமே வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சேட்டை பார்த்து சொல்கிறதுக்கு வந்து ஐ மீன் ஈஸியாக இருக்கும். பட் லைவ் மார்க்கெட்டில் வந்து வி நெவர் நியூ. சப்போஸ் இந்த புல் பேக்கில் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் மாதிரி ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கலாம். வி நெவர் நியூ. பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதுல ஏன் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஒரு ப்ராப்பரான ரிஸ்க், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், ப்ராப்பரான டார்கெட் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா விச் இஸ் ஃபைன். ஸோ அதை வந்து அக்செப்டபிள் அண்ட் அது ஒரு பெரிய ரெக்ரெட்டாக தெரியாது. பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் புல் பேக்கில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் தட் இஸ் நாட் தி ரைட் திங். ஸோ பட் இந்த இடத்துல நீங்கள் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே விச் இஸ் குட் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜியை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் டெவலப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ குவான்டிட்டி 132 லாட்டை நம்ம பை பண்ணணும் அப்படின்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் அந்த 2 ஆர்டருமே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 1 செகண்ட், இதுதான் வந்து ப்ரீமியம் சார்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் தெரியும் உங்களுக்கு. ஸோ 165ல வந்து நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் 167 வரைக்கும் வந்துச்சு. பட் 165ல ப்ளேஸ் ஆகல. சரி அப்படின்ட்டு 170க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 170 நான் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சடன் மூவ். ஸோ இந்த இடத்துல போகும்போது ஐ வாஸ் கேன்சல்டு மை ட்ரேட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இட் ஷூட் அப் லைக் எனிதிங். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹியூஜ் மூவ் 230லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஹியூஜ் மூவ். இந்த பிக் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு பிக் கேண்டில். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி சார்ட், ஸ்பாட் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சார்ட், அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ரீசன் என்னன்னா இது புட் ஆப்ஷன்ஸ். ஸோ கால் ஆப்ஷன்ஸ் வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கும் ஸ்பாட் சார்ட்டுக்கு. பட் புட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ யா அதுதான். ஸோ ஒரு நல்ல என்ட்ரி. பட் இந்த இடத்துல வந்து நம்மளோட 2 பாயிண்ட்ஸ்னால நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ யா தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. ஏதாச்சும் கொஞ்சம் லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ if you found this video useful, kindly like and subscribe this video. Thank you so much. Bye.